150 கிராம் துவரம் பருப்பை 3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பை இப்போ 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு புளிய ஒரு 20 நிமிஷத்துக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடானது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 நபர் சேர்த்துக்கோங்க. லேசா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா லேசா அந்த மாதிரி வதக்கி விட்டா போதும். வெங்காயம் லேசா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. சாம்பாருக்கு தேவையான காயை எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவில் நான் 100 கிராம் கத்திரிக்காய், 100 கிராம் கேரட், 50 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். காய்கறி பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. காய்கறி இப்ப நல்லா வதங்கிருச்சு. 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருங்க காய்கறி வேகிற அளவுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரவும் அடுப்பை மூடி வச்சுட்டு அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு காய் வேகட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் அடுப்பை ஃபுல் சிம்ல அப்படியே விட்டுருலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணியே சேர்த்துருங்க. ஊற வச்ச புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா கொதி வரவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. புளி தண்ணி கொதிச்சிட்டு இருக்கையிலேயே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அப்பதான் காய்கறியில உப்பு பிடிக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. புளி தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க வீட்ல எல்லா குழம்புக்கும் போடுற மசாலா பொடி அரைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச பருப்பை இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப திக்கா இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியா இருக்கணும். ரொம்பவும் தண்ணி இல்லாம மீடியமா இருக்கணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. சாம்பார் நல்லா கொதி வரவும் அடுப்பை ஃபுல் சிம்ல 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு சாம்பார். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சாம்பார்ல சேர்த்துடலாம். இந்த மாதிரி சாம்பார் பொடி தாளிச்சு சேர்க்கறதுனால சாம்பார் ரொம்ப வாசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். தெருவே மணக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்ல எல்லாரும் கேட்டு சாப்பிடுவாங்க. சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும்.